அம்மா, இன்னும் நீங்க அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்கம்மா. முடியல வித்யா, மனசு ஆறவே மாட்டேங்குது. சீதாவ வாயில்லாத பூச்சின்னு நினைச்சேன். அவ இப்படி ஒரு பாதகத்தை செய்வான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. அம்மா, அவங்க வேற வீட்ல இருந்து வந்தவங்கம்மா. ஆனா உங்க தம்பிக்கு புத்தி வேணாமா? அவர் தான் அவங்கள 4 அரை அறிஞ்சு அடக்கி இருக்கணும். ஆனா அவரும் ரஞ்சிதா தான் முக்கியம்னு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. மாமா இப்படி மாறினதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. பாத்துவாமா, அதுவா. அண்ணா, மத்த பொருள் எல்லாம் வாங்க வேண்டாமா? ஆமாமா, வாங்க வேண்டி இருக்கு. முதல்ல இதை கொண்டு போய் வச்சிடலாம், அதுக்கப்புறமா அதை பாத்துக்குவோம். சரிண்ணா. போமா. பாத்து வாங்கண்ணா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா அங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சுதா, யாரோ எதையோ போட்டுட்டு போனா உனக்கு என்ன? அத அங்கேயே வச்சுட்டு வா. ஏமா? ஏன் எதுக்கு கேட்காத, அம்மா சொல்றத செய். ஏ சித்ரா, நீ அம்மா சொன்னா அப்படியே செஞ்சிருவியா? இல்ல கேள்வி கேட்க மாட்டியா? இல்ல ஆர்கியூ பண்ண மாட்டியா? தேவையில்லாம பேசாத சுதா. கையில இருக்கிறத தூக்கி போட்டுட்டு வா. சுதா, எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீ அதை அங்கேயே வச்சிரு. நான் இதை வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். வேணாம் மாமா, நீங்க போங்க. இவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். போங்க மாமா. வாங்கண்ணா. ஏய் சுதா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? வீட்ல நடந்தது உனக்கே தெரியாதா? அவங்கள நமக்கு வேண்டாதவங்கடி. அவங்களோட பேசுற வேலையை வச்சுக்காத. அக்கா. சுதா, அம்மா ஒரு நிமிஷமா. அக்கா, கொஞ்ச நேரம் முன்னால வரைக்கும் மாமா அத்தியா இருந்தவங்க இப்ப அவங்க அதுக்குள்ள வேண்டாதவங்க ஆயிட்டாங்களா? அது எப்படிக்கா பழசெல்லாம் மறந்துட்டு சட்டுன்னு ஒரு உறவை உன்னால தூக்கி போட முடியுது? ஏய், நம்மள வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனது அவங்க தாண்டி. அம்மா, அவங்க மட்டும்தான் காரணங்கிற மாதிரி பேசாதீங்க. அண்ணன் ரஞ்சிதா பிரச்சனைல நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க. மாமாவும் அத்தியும் உங்க மனசுல பட்டதை சொன்னாங்க. அதுக்கு போய் வீட்டை விட்டு போங்கன்னு அக்காவும் சித்ராவும் சொன்னது தப்பு இல்லையாமா? நம்ம குடும்பத்தை நாசமாக்கணும்னு ஒருத்தி கிளம்பி வந்திருக்கா. அவளை ஏத்துக்கணும்னு சொல்றவங்களை வீட்டை விட்டு விரட்டாம தலையில தூக்கி வச்சு ஆட சொல்றியா நீ? ஆடெல்லாம் வேணாம்க்கா. அவங்க சொல்றத மதிக்கணும்னு தான் நான் சொல்றேன். அம்மா முடிவை ஏத்துக்காதவங்கள நாங்க ஏன் மதிக்கணும்? என்னடி பேசிட்டு இருக்க? அம்மா சொல்றத கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டா அவங்க நல்லவங்க இல்லனா கெட்டவங்களா? என்ன நியாயம் இது? சுதா, மனசுல இருக்கிறது சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா குடும்பத்தோட நல்லதுக்காக பெரியவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது பிடிக்குதோ இல்லையோ எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை விட்டுட்டு குடும்பத்தை 2ஆ உடைச்சவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. அவங்களோட எந்த உறவும் எனக்கு வேண்டாம். அம்மா, நீங்க வேணா அப்படி இருந்துக்கோங்க. நானும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கும் தானே. உங்க சண்டைக்குள்ள என்ன இழுக்காதீங்க. நான் எப்பவும் போலதான் இருப்பேன். ஒரே வீட்ல இருந்துகிட்டு என்னால அவங்களை எதிரியா பார்க்க முடியாது. எதிரிங்களாவது நேருக்கு நேரா நின்னு சண்டை போடுவாங்க. ஆனா இவங்க முதுகுல குத்துன துரோகிங்க. அம்மா, அவங்க ஒன்னும் முதுகுல குத்தல. எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நேரா தான் பேசினாங்க. அது கூட அவங்களா ஆரம்பிக்கல. தோ
இவங்க 2 பேரும் பேசின பேச்சுக்கு தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இங்க பாரு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. திரும்ப திரும்ப அதே ஆரம்பிச்சிட்டு இருக்காத. அவங்க திங்ஸ் நீ எதுவும் தொடக்கூடாது, மேலேயே நீ போக கூடாது. முதல்ல அந்த பாத்திரத்தை தூக்கி எறி. அது போடு. முடியாதுக்கா. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசுறது இல்லையா, இதையும் அந்த மாதிரி நினைச்சுக்கோ. என்ன தடுக்க பார்க்காத. ஹே ஹே சுதா, நில்லடி. மேல போனீனா நீ கீழே வரக்கூடாது, அங்கே இருந்துக்கோ. அத நீ சொல்லாத. நான் அங்கேயும் போவேன், இங்கேயும் இருப்பேன். யாருக்காகவும் என்னால யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. ஹே அம்மா பாருங்க, சொல்ல கேட்காம போறா. சிம்ரன், சிம்ரன். என்னங்க? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரஞ்சிதா பால் காய்ச்சிட்டா, எல்லாம் ஓகே தாமா? ஏங்க, அதுக்கு முன்னால நீங்க போய் அருணை கூட்டிட்டு வாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. அண்ணி, அவர் எதுக்கு அண்ணி? பொண்டாட்டி தனி போர்ஷன்ல பால் காய்ச்சறப்ப புருஷன் பக்கத்துல இருக்க வேணாமா? இல்ல வேண்டாம் அண்ணி. இப்பதான் ஒரு பெரிய சண்டையே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தால புதுசா எதுவும் ஆரம்பிக்க வேண்டாமே. அதனால என்ன நடந்துற போது ரஞ்சிதா? அண்ணன் போய் அவரை கூப்பிட்டா அவங்க எல்லாரையும் வெறுப்பேத்துற மாதிரி ஆயிடாதா? அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இந்த நேரத்துல அருண் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதானே? என்னங்க, நீங்க இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவனை கூட்டிட்டு வாங்க. இதோ போய் கூட்டு வந்துடுறேன். ரஞ்சிதா, நீ கவலைப்படாம இரு. எதுவும் பிரச்சனையாகாது, பாத்துக்கலாம். மாப்ள, மேல ரஞ்சிதா பால் காய்ச்ச போறா. சிம்ரன் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னா. எதுக்கு இப்ப அக்காவை பார்த்துட்டு இருக்க? இன்னும் ஒவ்வொருத்தருக்கிட்டே பர்மிஷன் கேட்டு செய்யறதுக்கு நீ ஒன்றும் சின்ன பையன் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு குழந்தை வேற பிறக்க போகுது. இனி அவங்க அதை நினைப்பாங்க, இதை சொல்லுவாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா உன் வாழ்க்கையே வீணா போயிடும். இனிமேலாவது சுயமா நீயே ஒரு முடிவெடு. மேல ரஞ்சிதாவும் சிம்ரனும் வெயிட் பண்றாங்க. வா வா. என் பையன் எங்கேயும் வரமாட்டான். அப்படி சொல்லாதக்கா. அருண் விஷயத்துல அவனையே முடிவெடுக்க விடு. எல்லா விஷயத்திலையும் நீயே முடிவெடுத்துட்டு இருந்தானா அப்ப அவன் வாழ்க்கையை எப்பதான் வாழ்றது? அவனுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்குல்ல. வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு நீ அவனுக்கு உரிமை கொடுக்கணும்ல. எப்பதான் கொடுக்க போற? யார் உரிமையும் நான் தட்டி பறிக்கவும் இல்ல, தடுக்கவும் இல்ல. ஆனா நான் என்னமோ என் பையனுக்கு எதிரா நிக்கிற மாதிரியும் அவனை அடக்கி ஆள்ற மாதிரியும் நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நினைக்கிறதோட விட்டா பரவாயில்ல. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவன் மனசுல நல்லாவே விஷத்தை ஏத்தி விட்டுருக்கீங்க. யாரையும் ஏத்தி விடுறதெல்லாம் எங்க நோக்கம் இல்ல. நாங்க நியாயத்தை தான் பேசுறோம். அதை நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மாப்ள, ரொம்ப யோசிக்காத. நீ ஒன்னும் கொலை குத்தம்லாம் பண்ணல. வா போலாம். வான்னு சொல்றல. அருண், இந்த அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு நீயும் அவங்களோட போய் சேர போறியாடா? அம்மா, நான் யாரோடையும் சேர போறது இல்லம்மா. நம்ம குடும்பம் இப்படி ரெண்டா பிரிஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல. பெரியவங்க எல்லாரும் ஒன்னா இருந்துதான் எங்க பிரச்சனை முடிவு எடுத்திருக்கணும். தேவையில்லாம சின்னவங்க எல்லாம் பேச விட்டு பிரச்சனையை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. அம்மா, இந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்க கூடாதுமா. சரிப்பா, நம்மள மீறி நடந்து போச்சு. சில பேர் சுயநலமா யோசிச்சு நினைச்சத சாதிச்சிருக்காங்க. இந்த பார், நீ யார் பக்கம்? அதுதான் இப்ப கேள்வி.
நான் யாரு பக்கமும் இல்லம்மா. இவங்க மட்டும் போதும், இவங்கெல்லாம் வேணான்னு என்னால நினைக்கவே முடியாது. சுதா சொல்றதாம்மா நானும் சொல்றேன். எனக்கு எல்லாருமே வேணும். அம்மா, இந்த சண்டைக்கு ஒரு வகையில நானும் காரணமா இருந்தாலும் இது என்னால நடக்கவே இல்லம்மா. அம்மா, ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்னை இழுக்க பார்க்காதீங்கம்மா. நான் எப்பவும் போலதான் எல்லா இடத்துக்கும் போவேன் வருவேன். என்னை என் விருப்பப்படி இருக்க விடுங்க ப்ளீஸ். அண்ணி, வா அருண். என்னங்க அண்ணி எதுவும் சொல்லலையா? வழக்கம் போல விட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அருண் தான் அவங்கள சமாளிச்சு வந்துட்டான். அருண், அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? பரவாயில்ல விடு ரஞ்சிதா, நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. ரஞ்சிதா, நீ போய் பால் காய்ச்ச ஸ்டவ் ஆன் பண்ணுமா. ஆமா. ஆ, என்ன யோசிக்கிற? இல்ல, இப்போ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையா அண்ணி? ஏன் ரஞ்சிதா அப்படி கேக்குற? இல்ல, இது ஏற்கனவே நான் இருந்த வீடு தானே. இப்போ நாமளும் ஒண்ணு தனி கொடுத்தன மாதிரி வரலையே. பிரச்சனை சரியாகிற வரைக்கும் தற்காலிகமா தானே நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு அண்ணி இதெல்லாம்? நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை உண்டாகி இங்க வாழ வந்திருக்க. உன்னை நேரா பூஜை ரூம்க்கு கூட்டிட்டு போய் விளக்கேத்த சொல்றது தாமா முறை. ஆனா அது நடக்கல. உங்க வாழ்க்கை மங்களகரமா ஆரம்பிக்க இதையாவது செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதுல என்ன ரஞ்சிதா தப்பு இருக்கு? ஆ, தப்புன்னு நான் சொல்ல வரல அண்ணி. ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு தான் நான் வந்தேன். ஆனா நான் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனையால நம்ம குடும்பமே ரெண்டா ஓடியோன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. என்னால நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியா இருக்கு அண்ணி. ரஞ்சிதா, மொத்த பழியையும் உன் மேல தூக்கி போட்டுக்காத. நீ இதுக்கு காரணம் இல்ல. பிரிஞ்சு போகணுன்ற முடிவை நாமளா எடுக்கல. அவங்க தான் இந்த முடிவுக்கு நம்மள தள்ளினாங்க. அது இருக்கலாம் அண்ணி. ஆனா என்னால தானே இது ஆரம்பிச்சது. ரஞ்சிதா, நீ சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. கலகம் பிறந்தாதான் தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இத பாரு, இந்த பிரிவு, கோவம், வருத்தம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுமே எல்லாமே தலைகீழா மாறிடும். உன்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அண்ணி வாயால மருமகளேன்னு ஏத்துக்கிற காலம் வரும். உனக்கு பிறக்க போற குழந்தைதான் அந்த காலத்தையே கொண்டு வர போகுது. நீ எதையும் நினைச்சு குழப்பிக்காம வா, வந்து ஸ்டவ் ஆன் பண்ணு. சிம்ரன் சொல்றது சரிதாம்மா. உங்களோட பிரச்சனைக்கு பிறக்க போற அந்த குழந்தை தான் தீர்வு. உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை மீட்டு தர போறதே அந்த பாப்பா தான். நீ நம்பிக்கையோட எதுவா இருந்தாலும் ஆரம்பிமா போ. ரஞ்சிதா, வா. வாமாப்ல. ரஞ்சிதா, ஸ்டவ் ஆன் பண்ணு. ரஞ்சிதா, என்னாச்சு? ஏன் ஆற? சொல்லு ரஞ்சிதா, என்னாச்சு? சொல்லு ரஞ்சிதா. வீட்ல இருக்கிற எல்லார் சம்மதத்தோட உங்களோட ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்னாலேயே நம்ம குடும்பம் ரெண்டா உடைஞ்சு போகும்னு நான் எதிர்பார்க்கவே எல்லாரும். எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம்னு நம்புறவனா. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்ல அருண். நான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆரம்பிச்ச விஷயம் எங்க போய் முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அருண், என்ன
மன்னிச்சிருங்க அருண். ஏய் ரஞ்சிதா, என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ இதுக்கு காரணம் இல்லைன்னு அத்தை தான் சொன்னாங்கல்ல. அண்ணி சொன்னதெல்லாம் விடுங்க அருண். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சிதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன்? அது மட்டும் இல்லாம என் கண்ணு முன்னாடி தானே இது எல்லாமே நடந்துச்சு. இந்த வித்யாவும் சித்ராவும் தான் கண்டதெல்லாம் பேசி பிரச்சனை அவ்வளவு பெருசாக்கிட்டாங்க. அவங்க அத்தை மாமா கிட்ட இந்த மாதிரி தான் பேசாம இருந்திருந்தா இது கண்டிப்பா வேற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலுமே எனக்கு உள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு என் மேல கோபமே இல்லையா அருண்? ஏய் சிச்சி, கோவம்லாம் எனக்கு இல்ல. ஆனா வருத்தம் தான் எனக்கு இருக்கு. இப்ப நமக்கு குழந்தை பிறக்க போறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அதை நீ முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். உனக்கு தோணவே இல்லை பாத்தியா? எனக்கே இப்பதான் அருண் தெரிஞ்சது. நாம இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது இது நடக்கணும். நீ கன்சீவா இருக்கன்னு என்கிட்ட நீ சொல்றதும் அதை நான் கேட்கறதும் அது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம். அத நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கிறது அந்த ஒரு நிமிஷத்துல தான் இருக்கு. நம்ம தேவையில்லாம அதை மிஸ் பண்ணிட்டோமே ரஞ்சிதா. அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த இப்படி ஒரு தப்பான சூழ்நிலையில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. அது மட்டும் தான் ரஞ்சிதா எனக்கு ஒரே ஒரு வருத்தம். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ரஞ்சிதா, அது என்னன்னா கல்யாணத்தை நிறுத்ததான் நீ கர்ப்பமா இருக்குன்னு போய் சொல்றதா அம்மா நம்புறாங்க. அதனாலதான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை இங்க வந்து நிக்குது. ஆனா உனக்கு மட்டும் குழந்தை பிறந்துடுச்சுன்னு வையேன், அம்மா அப்படியே கண்டிப்பா தலைகீழ மாறிடுவாங்க. உன்னை அப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. நீ யாருன்னு தெரியாதப்பவே உன்னை அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு வாரிசு பிறந்து மருமகளா அவங்க உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு வையேன், அவ்வளவுதான், சொல்லவே வேணாம். உன்னை அப்படி மகாராணி மாதிரி கொண்டாடி தீர்த்துடுவாங்க. இங்க பாரு, அன்னைக்கு இந்த மாதிரி வருத்தம் கோவம்னு எதுவுமே இருக்காது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம இந்த கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். உனக்கு சப்போர்ட்டா நான், மாமா, அத்தை, சுதான்னு இத்தனை பேர் இருக்கோம்ல. நீ எதுக்கும் கவலைப்படாம ஃப்ரீயா இரு, சரியா? சொல்லு சுதா. அப்படியா? சரி, நான் உடனே வரேன். என்னாச்சு அருண்? அம்மா சாப்பிடாம இருக்காங்களா? நான் போய் சாப்பிட வச்சுட்டு வரேன். சரியா? அம்மா, ஏம்மா இப்படி சாப்பிடாம இருக்கீங்க? நான் இருக்கிற இருப்புக்கு அது ஒண்ணுதான்டா கேடு. அம்மா அம்மா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்குமா அப்படிலாம் பேசுறீங்க? சுதாவை டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன், சாப்பிடுவாங்க. வாங்கம்மா சாப்பிடலாம். மா, மனசுல என்னதான் கோவமும் வருத்தமும் இருந்தாலும் சாப்பாடுல காட்டக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி நான் நிறைய சொல்லிருக்கேன், அதெல்லாம் நீ கேட்டிருக்கியா? அம்மா 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 அம்மா, நம்ம பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டுமா? அதையும் நினைச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க உடம்புக்கு என்ன ஆகுறது? என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி யாரும் நடிக்க வேண்டாம். எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே ஆடுறீங்க. அதே மாதிரி என்னையும் இருக்க விடுங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன வளைக்க பார்க்காதீங்க. அம்மா, அண்ணனை ஃப்ரீயா விடாம உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆட்டி வைக்கணும்னு நினைச்சது நீங்க தானே. அந்த பழிய மத்தவங்க மேல தூக்கி போடாதீங்கம்மா. ஆமாண்டி, நான் தான் உங்க எல்லாரையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கேன், அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு கொடுமைக்கார அம்மா இந்த உலகத்திலே இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன்டி, ஒத்துக்கிறேன். போதுமா?
இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? என்னம்மா? ஏய் சுதா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? அம்மா, நான் இப்ப எதை பத்தியும் பேசுறதுக்காக இங்க வரல. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டாதான் உங்க உடம்புல கொஞ்சமாவது தெம்பு இருக்கும். ஏய் சுதா, எனக்கு எதுவும் வேண்டான்னு நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமும் ஏன்டி இவனை கூட்டிட்டு வந்த? இவன் சொல்லிட்டானா நான் மனசு மாறிடுவேனா? என் பேச்சை இவன் கேட்க மாட்டானா? இவன் பேச்சை மட்டும் நான் கேட்கணுமா? அம்மா அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. உங்க வயிறு காய போட்டீங்கன்னா உங்க உடம்பு தான் பாயாகுமே தவிர வேற எதுவுமே நடக்க போறது கிடையாது. மாத்திரை போடுறதுக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. மா, இவ்வளவு நேரம் மாத்திரை போடாம இருக்கிறது நல்லதே கிடையாது. ஒரு நாள் மாத்திரை போடலைன்னா நான் ஒண்ணு செத்துற மாட்டேன்.